அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் தனியாக பர்த்டே கொண்டாடல பாருங்கள். விஸ்வநாதன் சார், கண்ணதாசன் சார் எல்லோரோடு சேர்ந்து அவருடைய பர்த்டேவை கொண்டாடுறார். ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஒரே ஒரு செய்தி மாத்திரம் சொல்லி நான் அவர்கிட்ட வாழ்த்து பெற விரும்புகிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜில் ஒரு பாட்டு பாடினேன். நான் பாவாடை தாவணியில் பார்த்த உருவமானு ஒரு பாட்டு பாடி அதை போஸ்ட் பண்ணியிருந்தேன். ராத்திரி ஒரு 8:30 மணி 9 மணி இருக்கும். எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்து யார்கிட்டேருந்து வந்து பார்த்தேன், கோவை சாரதி அப்படின்னு வந்து. சரி எடுத்துகிட்டு சார் சொல்லுங்கள் அப்படின்னு. சூப்பராக பாடியிருக்கீங்க சார், எல்லாம் ரொம்ப பாராட்டி பேசிட்டு 24th வாங்க வரீங்களா ப்ரோக்ராமுக்குன்னாரு. ஆமாம் சார் வரேன் அப்படின்னு. எனக்கு அன்றைக்கி பர்த்டேனாரு. உங்களுக்கு பர்த்டேவா? பார்சாரி சார் கூட நீ தான் பர்த்டே, வாங்க கொண்டாடலாம் அப்படின்னு சொன்னேன் அவர்கிட்ட. அவர் திரும்பி என்ன கேட்டார், நான் யார் பேசுகிறேன்னு தெரியுதான்னு கேட்டார். எனக்கு அப்போ கூட புரிஞ்சிக்க தெரியல. நான் என்ன பண்ணேன், திருப்பி ஃபோனை அப்படி எடுத்து பார்த்துட்டு, நான் கோவை சாரதி கேட்டு தானே பேசிகிட்டு இருக்கேன் அப்படி. அப்போ கூட கோவை சாரதின்றது சாரதான்றது எனக்கு வரல சார். ரொம்ப சாரி. ஒரு இதுக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி நடந்தது. அந்த நேரத்தில் அப்புறமா நான் பார்த்த பிறகு புரிஞ்சினேன், ஓ நம்ம வந்து கோவை சாரதியும் பார்த்தாதியும் ஒரே ஆள் தான், நம்ம தான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனவே இந்த நல்ல நேரத்தில் அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதுடன் அவரிடம் ஆசி பெற நாமெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். பெரிய மனிதர், அவரிடம் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தையும் நான் வேண்டி விரும்புகிறேன். உங்கள் சார்பாக இதை ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பிறந்தநாள் காலம் நம்ம திரு பார்சாரதி அண்ணா அவர்களுக்காக எல்லோரும் வாழ்த்துக்கள். வாழ்த்த வயது இல்லை, அதனால் வந்து அவங்க ஒரு சின்ன ஒரு ஹானர் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு பொன்னாடை பார்த்துக்கலாம். பேச வராது அதிகமாக. நான் ஒரு கோயில், நீ ஒரு தெய்வம், உன்னை கண்டு நான் வாழ்ந்தேன், என்னை கண்டு நீ வாழ்ந்தாய். நீ ஒரு தெய்வம், நான் ஒரு கோயில், நம்மை கண்டு யார் வாழ்வார், நம்மை போல யார் வாழ்வார். இந்த நட்பு, இந்த பிரியம், இந்த ஒரு அந்யோன்யம் எப்பவும் இப்படியே இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணுறேன். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எனக்கு இவ்வளோ ஒரு உடன்பிறவா சகோதர சகோதரிகள்லாம் கிடச்சிருக்கீங்க. இது எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியமோ, மனசுக்கு ஒரு ஆறுதல். ஏன்னா இன்றைக்கி எனக்கு 75 முடிஞ்சு 76வது வயசு. அதனால் நம்ம நிறையா மேடையெல்லாம் பார்த்தாச்சு, எத்தனையோ மனிதர்கள்லாம் சந்தித்தாச்சு. அதில் குறிப்பிட்டு சொன்னால் நம்ம ஐயாவை சந்தித்து ரொம்ப அவர்கிட்ட ஐயோ பாடகர்
ஏன்னா 24/3/1923 டிஎம்எஸ் ஐயா பிறந்த நாள். அவர் மிருகசீரிஷம் நட்சத்திரம் அவர். ஆச்சா, அதனால் அவர் எப்போது வருஷம் நான் ஃபோன் பண்ணுவேன். முதல் ஃபோனை நான் 6 மணிக்கெல்லாம் பண்ணிடுவேன். ஆரியா பாடகரா அப்படிம்பாரு. ஆமாம், ஆனால் நான் சௌக்கியமாக இருக்கீங்களா அப்படின்னா, முருகன் பார்த்துக்கிறான் அப்படிம்பாரு. மாதிரி அவருடைய ஆசீர்வாதங்கள், நம்ம இது மாதிரி நண்பர்களுடைய ஆசீர்வாதங்கள், உங்கள் மாதிரி சகோதரிகளுடைய ஒரு அன்பு பாசம், இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் எனக்கு தெரியல. நிறையா பாடுங்க, நிறையா கேளுங்க, நிறையா பாடுங்க, நல்லா பாடுங்க. இந்த மாதிரியெல்லாம் ஒரு நிகழ்ச்சி நடத்துறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். சும்மா எல்லாம் ஆட்கள் எல்லாம் திரட்டி அவங்களுக்கெல்லாம் ஒரு பாட்டெல்லாம் பால் கொடுத்து அதெல்லாம் பண்ணி சாப்பாடு தனியாக ஏற்பாடெல்லாம் பண்ணுறாரு. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான காரியம். நம்ம சொல்லிடலாம், நான் கூட ஒரு ஆர்கெஸ்ட்ரா வச்சுருக்கேன், அது வைக்கிறேன். ஆர்கெஸ்ட்ராலாம் வச்சு நடத்துறதுலாம் ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால் எல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணி நான் இதுக்காக தான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். வேறு எனக்கு ஒரு வேலையும் இல்லை. சரி, இப்போ இந்த அன்புக்கு கட்டுப்பட்டு வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வரீங்க, வரேன் அப்படின்ட்டேன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் சொல்லலை. உங்கள் எல்லாருடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. ஹலோ, இந்த அண்ணாவோட பிறந்த நாளுக்காக இந்த பாட்டை டெடிகேட் பண்ணுறோம். என்ன பறவை சிறகடித்து விண்ணில் பறக்கின்றதா, உன்னிமைகளிலே உறக்கம் வர கண்கள் மறுக்கின்றதா. என்ன பறவை சிறகடித்து விண்ணில் பறக்கின்றதா, உன் இமைகளிலே உறக்கம் வர கண்கள் மறுக்கின்றதா. பாடும் தாலாட்டில் நீ இன்பம் பெறவில்லையா, இரவு தீர்ந்திடும் வரையில் விழித்திருந்தாலே துன்பம் தரவில்லையா, இரவு தீர்ந்திடும் வரையில் விழித்திருந்தாலே துன்பம் தரவில்லையா. அறிந்தும் உள்ளம் வருந்த நடப்பது தவறில்லையா. என்ன பறவை சிறகடித்து விண்ணில் பறக்கின்றதா, உன் இமைகளிலே உறக்கம் வர கண்கள் மறுக்கின்றதா.
அருகில் நெருங்கிடவா உன்னை உரிமையினாலே குழந்தையை போலே அள்ளி அணைத்திடவா உன்னை உரிமையினாலே குழந்தையை போல அள்ளி அணைத்திடவா அன்னையைப் போலே உன்னுடன் தன்னை வருடி கொடுத்திடவா நீ அமைதியுடன் துயில் கொள்ளும் அழகை ரசித்திடவா என்ன பறவை சிறகடித்து விண்ணில் பறக்கின்றதா உன் இமைகளிலே உறக்கம் வர கண்கள் மறுக்கின்றதா